வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காங்க, இபிஎஸ் முதல்வர் ஆனால் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வரும். அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா பீகார் எலெக்ஷனில் அலிநகர் கான்ஸ்டிடியூஷன்ஸில் நின்று மைதிலி தாக்கூர் வின் பண்ணாங்க. ரொம்ப ஹைப்லாம் இருந்துச்சு. அவங்க சொன்ன என்ன பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அலிநகர் பேரை நான் வந்து சீதா நகராக மாற்றிடுவேன், சீதாம்மா பேர் வைப்பேன் அப்படின்னாங்க. அப்படி சொன்னதுக்கே அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதில் பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆப்போனண்ட்டாக இருந்தவங்க வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஜீனியஸ். நானும் மைதிலி தாக்கூரோட டிகிரியை வந்து தேடி தேடி பார்த்தேன். இந்த பொண்ணு இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பேசுதே, ப்ளூ ஃபிலிம்க்கும் வித்தியாசம் தெரியலையே, இதோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு தேடி தேடி பார்த்து நான் டயர்ட் ஆகிட்டேன். எந்த கர்மமும் அதில் இல்லை. அது சரி, அவங்க தலைவருக்கே இல்லை. நாங்களும் கேட்டு கேட்டு கடைசியில் அதில் சுப்ரீம் கோர்ட்டே காண்டாகி கடுப்பாகி இனி நீங்கள் யாரும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போ இவங்களோட டிகிரி கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வைதவை இந்த டாபிக் வரும். வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க சொன்னது, இபிஎஸ் முதல்வரானால் நாங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுட்டு வரோம். நல்ல வேளை அது வரைக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, பாஜக வராது. அதனால் அப்படி இருந்திருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, நான் முதல்வரானா இல்லை அண்ணாமலை முதல்வரானா நயினா நாகேந்திரன் முதல்வரானா. அந்த வார்த்தைலாம் அந்த அக்கா வாயிலேருந்து வரல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்தளவுக்கு தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே காதில் விழுவும் இல்லையா, தாமரை எங்கும் மலராது அப்படின்னு. அப்படின்ட்டு கூட லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் மலர்ந்துருச்சு. நைட்டு டெய்லி எலெக்ஷனில் 7 மணிக்கு கரண்ட் போகும். ஏன் கரண்ட் போகும்னே தெரியாது. கரெக்டாக 7 மணிக்கு கரண்ட் போகும். அப்போ நாங்கள் சொன்னது, காந்தி வந்து என்ன பண்ணார், மண்டைக்காடு கலவரத்தில் அவரோட பேர் உண்டு அக்யூசிஷனில். ஸோ அதுதானே பண்ணார். அவருக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த சாஃப்ட் சங்கீஸ் கிட்டே கேட்டோம் நாங்கள். பாஜக இல்லை, ஈவன் அதிமுக ஆதரவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஒரு ஹிந்துவிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்க சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ரீசன் சொன்னாங்க. காந்தி அவர்களுக்கு வந்து வயசாகிடுச்சு, அவர் செருப்பு படாமல் நடக்கிறாரு, அவர் பூமி தாயை வந்து அவர் அந்த அளவுக்கு இது பண்ணுறாரு, அவர் ஒரு தடவை ஜெயிக்க வச்சுருவோம். ஏன்னா அடுத்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு வயசு அவருக்கு ஒத்துழைக்குமோ ஒத்துழைக்காதோ அப்படின்னு, இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் ஒரு விஷயம், நல்ல விஷயங்க, காந்தி அவர்களை ஜெயிக்க வச்சாலும் நல்ல மனுஷன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், மிகைப்படுத்தி சொல்ல நிஜமாவே நல்ல மனுஷன். ஏன்னா 4.5 வருஷம் ஆச்சு எங்கள் தொகுதி பக்கம் நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை. அவர் எந்த வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல, அவரை பற்றின எந்த அலிகேஷன் இல்லை, அவர் என்ன செஞ்சாருன்றது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து இருக்காடம் தெரியாமல் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ. இப்போது உங்களெல்லாம் வந்து ஜெயிக்க வச்சு நான் ஜெயிச்சாதான் இதை கொண்டுட்டு வருவேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கீங்க. 10 வருஷமாக நாங்களும் போராடி டயர்ட் ஆகவும் நினச்சிங்களா? இல்லை மேடம், நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் போராடினா தான் உங்ககிட்ட மல்லு கட்ட முடியுன்றது, குப்பை கொட்ட முடியும்னு எங்களுக்கே தெரியும். ஸோ வி வில் டூ தட். ஆனால் பாஜக தாமரை எந்த மண்ணிலும் மலராது.